பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்துல வாசமா இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, மீண்டும் ஆண்டவரே ஒரு வாரத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். கர்த்தாவே, எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களை வழிநடத்தி வந்த உன்னதமான ஆண்டவரே செயல்களுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அவைகளிலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எல்லா சத்துரு போராட்டங்கள் மனுஷீகங்களை இயேசு நாமத்திலே கடிந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துணை புரிவீராக. பரிசுத்த ஆவியானவர் அடியனை மறைத்து நீ வெளிப்படும். எல்லா காரியத்திலும் உங்களுடைய நாம மகிமைப்பட பரிசுத்தமுள்ள தேவன் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிப்போம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாளிலே நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தான் இந்த நாள்ல நம்ம முக்கியத்துவப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த நாள்ல இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது, ஆனா அந்த வார்த்தையில ஜீவன் கிடையாது. ஆனா இந்த வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் மரணத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை அவர்களோடு பேசும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அந்த மரணத்திலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் வியாதியை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது, வியாதிகளை கொடூரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை குணப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை அவர்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையில அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை இந்த கால வேளையில நாம் தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 119வது அதிகாரம் 165வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஆண்டவருடைய வார்த்தைய யார் யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பூரணமான சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அநேக நேரங்கள்ல நாம் இந்த வேதத்தை நேசிப்பதற்கு பதிலாக உலகத்தினுடைய காரியங்களை நாம் நேசிக்கிறோம். ஒரு சிலருக்கு மொபைல் தான் அதிகமா நேசிக்கிறது. மொபைல்ல வருகிற காரியங்களை நேசித்து அவர்கள் தூக்கத்தை கெடுத்து விடுகிறார்கள், சமாதானத்தையும் அவர் இழந்து போகிறார்கள். ஆனால் இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நேசம் எதில் இருக்கிறது? இந்த கால வேளையில ஆண்டவருடைய வசனத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்துல 105வது வசனத்தை வாசிப்போம். Psalm 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம் பாதைக்கு அது வெளிச்சத்தை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் தடுமாறுகிறோம். நாம் என்ன செய்வது என்று சொல்லி, காரியங்கள் எப்படி நாம் தீர்மானிப்பது என்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நேசித்து அவங்களுடைய வசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் இருள் இருந்தாலும் எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுகிறது. இருள நடக்குதோ ஒரு மனுஷன் தடுமாறி விழுந்து விடுவான். இருள வெளிச்சத்துல நடக்கிறவன் சீராய் நடப்பான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நமக்கே அனுபவத்துல பார்க்கிறோம். நைட்ல கரண்ட் போயிருச்சுன்னா எவ்வளவு தடுமாட்டம், லைட் வந்த பிறகு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அப்போ வெளிச்சம், ஆண்டவருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாயிருக்கு. கர்த்தருடைய வசனத்தை நாம் நேசிக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு அதுல ஒரு நல்ல நடத்தையும் நல்ல ஒரு வழிகாட்டியும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். இதே சங்கீத புஸ்தகத்துல 119ஆம் அதிகாரம் 92வது வசனத்தை படிக்கும் பொழுது தாவீது அந்த வசனத்தை குறித்து சொல்லுகிற காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியா இராவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க, அநேக நேரங்கள்ல துக்கம் நம்மளை வாட்டி வதைக்கிறது. இது துக்கம் நம்மளை பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாம ஆண்டுடைய சமூகத்தை போகாம இருந்தோம்னா அந்த துக்கம் நம்மளை என்ன செய்யும்? அப்படியே நசுக்கி கசக்கி பிழிந்து நம்மளை துக்கத்திலே அழுத்தி நம்மை அழித்து விடும். ஆனா தாவீது ஆண்டவருடைய பிள்ளை. அவர் ஆடு மேய்த்திருக்கிற நாட்களிலும் அவர் சிறுவனாயிருந்த நாட்களிலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார். எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிற துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது தன்னுடைய அநேக சாட்சிகளை அவர் சொல்லுகிறார். இந்த பகுதியில சங்கீதம் 19 கூட சொல்ல, உடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாயிராவிட்டால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். அவருக்கு எத்தனையோ பயங்கரமான சம்பவங்கள், சவுலினாலே பலவிதமான போராட்டங்கள் வந்தது, அநேக சவால்களை சந்திக்க நேரிட்டது. அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை அவர் தியானித்தபடினாலதான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வசனம் என்ன தேட்டுகிறது, என்னுடைய வசனம் இல்லைன்னா நான் துக்கத்துல அப்படியே அழிந்து போயிருப்பேன், என்னுடைய வசனம் தான் என்னை தாங்குகிறது. எத்தனையோ கொடூரமான சூழ்நிலைகள்ல கோலியாத்து பேசின வார்த்தைகள் கூட அவனை அப்படியே அதை பத்தி அவன் பொருள்படுத்தவே இல்லை. ஆண்டவரை தியானிக்கிற தியானத்தினாலதான், ஆண்டவர் அவரோடு இருக்கிற அந்த அனுபவத்தினாலதான் அவர் என்ன செய்தார்? இந்த கோலியாத்தை மேற்கொள்வதற்கு கர்த்தர் அவனுக்கு கிருபை கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வசனம் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நம்ம அப்படி நேசித்து படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வசனம் யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். ஆதியிலே அந்த வார்த்தை, படிக்கிறத கேட்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஒரு வார்த்தை தேவனாய் இருந்தது. அவ இன்னொரு இது கொஞ்சம் தெளிவா படிக்கணும் அப்படின்னா யோவான் 7ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம், சாரி தவறாக சொல்ல, 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப என்னன்னா, வார்த்தை சொன்னா தேவன், அந்த தேவன் நமக்குள்ள நிலைத்திருப்பார் என்றால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்படி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தையில, ஆண்டவரிலும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்குமானால் நாம் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்துல கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். அநேக வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொள்ளுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்ல, தோல்வியை சம்பாதிக்கிறோம். காரணம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கிறது இல்ல. ஆண்டுடைய வார்த்தையை இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விட்டுறோம். சிலருக்கு ஆராதனைக்கு போயிட்டு அந்த வார்த்தையை கேட்கிறாங்க, நல்லா இருக்கு, அதுக்கு பின்பு வெளியே போகும்பொழுது என்ன சொன்னோன்னே ஞாபகம் இல்லை. அப்போ அந்த வார்த்தையை இருதயத்தில் வைக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேணும். இந்த லாக்டவுன் நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை நிலைச்சிருந்துச்சுன்னா, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும், செய்யப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நான் தான் சொன்னேன், யோவான் 6:63 சொல்லுது, நான் சொல்லும் வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். லாசரு அவர் மரித்து போய் கல்லறையில இருந்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சில நாட்கள் கழித்து போகிறார், 4 நாள் கழித்து போகிறார். அந்த மரணத்துக்கு அவர் போகல, 4 நாள் தாமதமாய் போகிறார். போகும்பொழுது அங்கே எல்லாரும் ஒரு விதமான காரியத்தை சொல்றாங்க. என்னுடைய சகோதரி சொல்லுகிறார், நீர் இங்கே இருந்திருப்பார், ஆனால் அவன் மரித்திருக்கிற மாட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த கல்லறைக்கு நேரா போனாரு. போயிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு?
லாசருவே, உரத்த சத்தமாய் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அந்த லாசர் என்ன பண்ணா? உயிரோடு எழுந்தவனாய், அவன் கட்டப்பட்டவனாய் எழுந்து நின்றான், வெளியே வந்தான். அப்ப அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிற செத்த ஒரு சரீரத்தை ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்குமானால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மரித்த நிலையில காணப்படலாம். நம்முடைய எதிர்காலம், இன்னைக்கு சூழ்நிலைகள், ஒருவேளை வியாதி, ஒருவேளை உன்னுடைய பாதுகாப்பட்ட சூழ்நிலைகள், என்ன செய்வோம் என்று ஒரு நிலையற்ற ஒரு சூழ்நிலை நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், லாசருவை பார்த்து உரத்த சத்தமாய் நீ வெளியே வா என்று சொன்னது போல ஆண்டவர் உங்களையும் உன் கவலையை விட்டு, உன் பிரச்சனையை விட்டு, கடனை விட்டு, கண்ணீரை விட்டு வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகும். ஆண்டவர் நம்ம லாசரு அவர் வந்த பொழுது அவனை கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். அவன் சாதாரணமான ஒரு மனிதனை போல மாறினான். இந்த காலையில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உண்டாகும். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில நன்மை பிறக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையினை காண்பீர்கள். இன்னும் ஒரு காரியத்தை நான் இன்னொன்னு ரெண்டு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அங்கே நமக்கு நன்றாக தெரிந்ததான ஒரு சம்பவம், நூற்றுக்கு அதிபதியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கும் பொழுது வாசிப்பதை நீங்கள் கவனியுங்கள். 5 வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறது. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது, நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரவன் அல்ல என்று ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்ப பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஒரு புறஜாதியான மனுஷனாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னா வீட்டுல மரண அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மரணம் இன்னைக்கு சாவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆண்டவரை கடைசி ஆண்டோடைய சமூகத்துல போவோன்னு சொல்லி இந்த நூற்றுக்கு அதிபதி வந்தார். வந்து ஆண்டோட நீங்க வீட்டுக்கு வர வேண்டாயா, ஒரே ஒரு வார்த்தை, ஒன்லி ஒன் வேர்ட் இஸ் எனஃப். ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சுஸ்தமாவான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜீவனை கொண்டு வரும். இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமா மாற்றும். இந்த ஒரு வார்த்தை உங்க கடனை மாற்றும். இந்த ஒரு வார்த்தை உங்க வியாதியை குணமாக்கும். இந்த ஒரு வார்த்தை உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களா? உடைய பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களா? உடைய வாழ்க்கையை குறித்து கவலையோடு இருக்கிறீர்களா? என்னுடைய காலம் எப்படி நடக்கும் என்று கவலையோடு இருக்கின்றீர்களா? ஒரே ஒரு வார்த்தை போதும். ஆண்டோடைய வார்த்தை விசுவாசிங்கள், அங்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க பின்பகுதியில படிக்கும் பொழுது அந்த காரியத்தை பாருங்க. ஆண்டவர் அவரை குறித்து சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ளேயும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை என்று அறிக்கையிடுகிறார். இந்த பின்பகுதியில 13வது வசனத்தை படிக்கும் பொழுது பாருங்க. 13வது வசனம், பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அப்ப அந்த நாளிகையில அந்த செகண்ட்ல அவன் சுகமானான். அப்ப பாருங்க, விசுவாசமானது, கர்த்தருடைய வார்த்தை விசுவாசமானது நம்பப்படில் உறுதியும் காணப்படாத நிச்சயமாயிருக்கிறது. அந்த நாளிகையிலே ஒரு அற்புதம் நடக்குது. இப்பொழுதும் உங்க வாழ்க்கையில இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா அந்த நூற்றுக்கு அதிபதி ஒருவேளை சங்கீதத்துல 107வது அதிகாரம் 20வது வசனத்தை ஒருவேளை அவன் அறிந்திருக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 107:20. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வசனத்தை அனுப்புகிறார். ஆண்டவருடைய வசனத்தை அனுப்பி அழிவுக்கு அவர் விலக்கி
ஆண்டவர் அவர்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த கால வேளையில உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு தான் போகும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 55வது அதிகாரத்தின் நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். 10-11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மாரியும் உலைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வானத்துல இருந்து மாரியும் உழைந்த முளையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைக்கிறது, நினைச்சு அது முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து வார வார்த்தை எப்படி இருக்கும்? ஒரு மழைய போல பூமியை நினைச்சு காஞ்சி கிடந்த பூமியை நினைத்து அந்த இடத்துல ஒரு செழிப்பு உண்டாக்குகிறது. செழிப்பு உண்டாக்குறது மாத்திரம் விதையை கொடுக்கிறது. விதையை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல ஆண்டோடைய வார்த்தை இருக்கும் என்று சொல்லுகிறார். வந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் அந்த மழை பெய்ஞ்சு பூமியில எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிட்டு தான் திருப்பி எவாபரேட் ஆகி அது என்ன செய்யும்? வானத்துக்கு போகும். அதுபோல தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன இந்த காலையில புறப்பட்டு வருமானால் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். வறண்டு கிடக்கிற பூமியை செழிப்பாக்கும், வியாதியில கிடக்கிற உங்களை சுகமாக்கும், உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாற்றக்கூடிய வார்த்தை உங்களை சந்தோஷமாய் மாற்றும். உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை இந்த கால வேளையில அது புறப்பட்டு வந்து உங்களை சுகமாக்கி உங்க கண்ணீரை துடைத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. அந்த வார்த்தை கண்டிப்பாக அது செய்யும். அது செய்து அவர் அனுப்பின காரியமாய் வாய்க்கும்படி ஆகும். கர்த்தர் என்ன காரியமா அனுப்புறாரோ அந்த காரியம் கண்டிப்பா இந்த காலையில என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தையை பிரசங்கிக்க கர்த்தர் அடியின் உள்ளத்தில் ஏவினாரோ அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை செய்து விட்டுதான் அது திரும்பி போகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிற லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 5வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்ப பாருங்க, ராத்திரி முழுசும் சீமோன் பேதுரு மீன் பிடிப்பதற்காக அவர் பிரயாசப்படுகிறார். ராத்திரியெல்லாம் மீன் கிடைக்காம வேற வழி இல்லாம காலையில வலைய அலசி மடிச்சு வச்சுட்டு இருக்கா. அப்ப இயேசு வருகிறார். இயேசு சொல்றாரு, ஓ படகு கொஞ்சம் சட்டு மேல தள்ளுப்பா, நான் உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசணும்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் அந்த திரளான ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு அந்த படகுல உட்கார்ந்து வார்த்தையை பிரசங்கிக்கிறார். வார்த்தையை பிரசங்கித்த பின்பு சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய படகை ஆழத்துல தள்ளி கொண்டு போய் உன் வலையை ஆழத்துல கொண்டு போடுன்னு சொல்ற. போட்ட உடனே அவன் போடுன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டா எதுக்கு என்னத்துக்குன்னு கேள்வியே இல்ல, இந்த ஆர்குமெண்டே இல்ல. உடனே ஆகிலும் உடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு போட்டா வலை கிளியத்தக்கதா கர்த்தர் என்ன செய்தார்? திரளான மீன்களை கொடுத்தார். அவனுக்கு மாத்திரம் இல்ல, அந்த மீன் தெரிஞ்சு தன்னுடைய நண்பர்களை அழைத்தவங்களுக்கு மீன் படகு அமிழத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு உங்க படகு காலியா இருக்கலாம். உங்க படகு காலியாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை அற்புதம் செய்வார். அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்தருக்கு பிறந்த ஒரு ஸ்திரியானவள் கடன்ல இருந்தா. என் புருஷன் கடன்ல வச்சுட்டு போயிட்டாரு, பட்னியில கிடந்தாங்க, வீடு காலியா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்ல. அந்த ஆண்டவருடைய ஊழியக்காரர் எலிசா போனான். உங்ககிட்ட என்ன இருக்குது? ஒரு குடத்துல கொஞ்சம் எண்ணெய் இருக்குது சொன்னான். கலசத்துல எண்ணெய் இருக்குது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அயல் வீட்டுல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வா, காலி பாத்திரத்தை வாங்கிட்டு வா, நீ வீட்டுக்குள்ள போய் உன் பிள்ளைங்க நீங்களும் சேர்ந்து அதுல வார் என்று சொன்னாள். அவள் செய்தால் அதே போல எல்லா பாத்திரமும் நிரம்பி போயிட்டு அதை ஊழியக்காரன்ட்ட சொன்னா, நீ விட்டு இது ஜீவனம் பண்ணு என்று சொன்னான். ஒருவேளை இந்த கால வேளையில உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கலாம், இல்ல காலியா இருக்கலாம்.
ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை, கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கலங்காமலும் திகையாமலும் இருங்கள். நீங்க நேரம் இல்ல வேகமா போகும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு போனார். யோவான் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், அங்கே அவருடைய தாய், இயேசுடைய தாய், அங்க திருமணத்துல திராட்சரசம் குறைபட்டு இருந்தது. இயேசு அந்த தாயிடத்துல சொன்னாங்க. இயேசு என்ன சொன்ன, தாய் சொன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்க. இயேசு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. இயேசு சொன்னபடியே அன்னைக்கு காலியான அந்த கற்சாடியிலே தண்ணீரை ரொப்பினார்கள். அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் பெறப்பட்டது. அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் மனமுள்ளதாய் மாறியது, ருசி உள்ளதாய் மாறினது, நிறமுள்ளதாய் மாறினது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காலியாய் கிடைக்கிற இந்த கற்சாடியாய் இருக்கிற காலி பாத்திரத்துல தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஊட்ட போகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். நாம் சொல்லும் வசனமே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஜீவ வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பூமியும் ஜனங்களையும் காரில் மூடும், ஆனாலும் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். பலர் பல காரியங்களை பேசலாம். உலகத்துல அப்படி நடந்துரும், இப்படி நடந்துடணும். நமக்கு கர்த்தர் சொன்னார், வானமும் பூமியும் அழிந்து போனால் என் வார்த்தை அழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடித்துக் கொண்டு நிற்பீர்கள் என்றால் எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இன்னைக்கு COVID-19 வந்தாலும் சரி, 20 வந்தாலும் சரி, 25 வந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை பிடிப்பீர்கள் என்றால் தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் அற்புதத்தை செய்வார். தேவன் நம்மோடு தேவன். நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்துல வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஜீவனுள்ள கர்த்தரை நாங்கள் பட்டிருக்கிறபடினாலே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீர் அநேக முறை இந்த வேதத்துல எங்களோடு சொல்லியிருக்கிறீர், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி. ஆண்டவரே, எல்லா பயத்துக்கும் எங்களை தூரமாக்கும், திகளுக்கு தூரமாக்கும். ஆண்டவரே, பயமில்லாதிருப்பாய் என்று சொன்னீர். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். போராடுகிற பொல்லாத வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், சூனிய மந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசு நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறோம். குடும்பங்களிலே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசு நாமத்திலே அழிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தாவே, என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. வார்த்தை நீராயிருக்கிறபடினால எல்லா கனமும் மகிமையும் உமக்குரியது. நீரே மகிமைப்படும். எல்லா காரியத்திலும் நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெரியோரையும் சிறியோரையும் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்கு யாருக்கும் வாழ்த்துக்கள்.